விஷுவல் எஃபெக்ட்ஸ் அப்படி என்னன்னா நம்ம எல்லாருமே நார்மலாக தெரியும், பேசிக்காக மூவிஸ் பார்க்குற எல்லாருக்குமே தெரியும் விஷுவல் எஃபெக்ட்ஸோட இம்பார்ட்டன்ஸ் வந்து ஒரு மூவிக்கு எவ்வளோ அப்படின்றது. அதில் பார்த்தீங்கன்னா அவதார் 1 இருக்கட்டும் 2 இருக்கட்டும், நமக்கு பாஷையே தெரியலனா நம்ம போய் அப்படியே பார்த்துட்டு வருவாங்க. ஏன்னா அதில் இருக்க பிரம்மாண்டம் அப்படி. ஏன்னா நம்ம ஊர்லேயே பார்த்தீங்கன்னா பாகுபலி வந்துருக்கு, எந்திரன் 1, எந்திரன் 2லாம் வந்துட்டு காக்காவுக்கே வந்துட்டு ரோபோ வேஷம்லாம் போட்ட ஊர் நம்ம ஊர். அதையும் நம்ம வச்சு ஏதோ உருட்டியாச்சு, அது வேறு விஷயம். இருந்தாலும் டெக்னிக்கலாக நம்ம எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ ரீசெண்டாக வந்து அயலான் படமாக இருக்கட்டும், அயலான் படத்துலையுமே வந்து படம் ஓடிச்சா ஓடியான்றது உங்களுக்கு தான் தெரியும், எனக்கு தெரியாது. ஆனால் அதுலேயுமே டெக்னிக்கலாக சாங்ஸுமே அது ஃபிட்டாக இருக்கும். ஸோ இது வந்து பட்ஜெட்டாகவும் இதுக்கு ஒரு பெரிய ப்ரொடக்ஷன் தேவைப்படும். அந்த ப்ரொடக்ஷனுக்கு வந்துட்டு வேல்யூ இருக்குது. அப்புறம் என்ன சொல்கிறது, அதுக்கு பின்னாடி ப்ரீ ப்ரொடக்ஷன் போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஏகப்பட்ட வேலை இருக்குது. ஆனால் பட்ஜெட்டும் இல்லாமல் வந்து ஒரு ஐடியாவும் இல்லாமல் எதுவுமே இல்லாமல் நம்மள்கிட்ட நம்ம ஃபைல்கள் வந்து இருக்காங்க. அவங்கெல்லாம் என்ன பண்ணி வச்சுருக்காங்கன்னா இன்றைக்கி பார்க்க போகிறோம். ரொம்ப திட்டவும் முடியல, ஒரு அளவுக்கு மேலே வேணால் வேறு ஏதாவது வார்த்தையை பேசி விட்டுருமோன்னு வேறு பயமாக இருக்குது. அது என்னன்னா ட்ரெயின் போய்கிட்டே இருக்குது. இவர் ஒரு 4 பட்டிக்குட்டி மேலே ஏறி உட்காந்து கைலி வேறு ஏற்றி கட்டிட்டு ஏதோ டிராக்டரில் உட்காந்து விவசாயம் பண்ணி பிடிச்சிட்டு வீட்டுக்கு வந்து அலுப்பு செலுப்பா அப்படியே படுத்துன்ற மாதிரி வர்றான். அதான் இன்னைக்கு சரி, இது உண்மையாக நடந்தால் என்ன ஆகும் நினச்சி பார்க்க முடியுதா? அடித்து தூக்கிடும், அவ்வளோதான். 96 பார்த்து மிரண்ட ஒரு படம் அப்படின்னா சங்கமம். அந்த படத்தில் பெரிய ஆர்டிஸ்ட்லாம் இல்லை, ஃபெமிலி ஆர்டிஸ்ட்லாம் இல்லை, அப்போ நம்ம பார்த்துருப்போம். ஆனால் அதில் வந்து சாங் இருக்கும், தண்ணி இல்லாம தான் அப்படின்னு ஒரு பாட்டெலாம் இருக்கும். அதெல்லாம் பயங்கரமாக இருக்கும். அப்புறம் கிளைமேக்ஸில் ஒரு பாட்டு பிச்சு உதவிப்பாங்க, அப்படியே ஒரு பெரிய பிரம்மாண்டமான ஒரு மேடை, அது கீழே ஃபுல்லாக மக்கள் அப்படியே இருக்காங்க. 2 குழுக்கான போட்டி. அதில் பார்த்தீங்கன்னா விஜயகுமார் ப்ளஸ் கிட்டத்தட்ட ரஹ்மான் 2 பேரும் டான்ஸ் ஆடி யார் அதிகமாக வசூல் பண்ணாங்களோ அவங்க தான் இந்த ஊர்லேயே பெரிய ஆட்டக்காரர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சவால்லாம் விட்டு ஆடி இருப்பாங்க. அது வந்து லோ பட்ஜெட்டாக இருந்தாலும் அன்றைக்கு இதில் ஹை பட்ஜெட் மாதிரி தான் நமக்கு தெரியும். இப்படி பயங்கரமான க்ரௌடு கண்டுக்கட்டு தூரம் வரைக்கும். ஆனால் அம்மாவுக்கு என்ன பண்ணிருக்காருன்னா, ஆள் யார் மட்டும் சொல்லு, அவனை நசுக்கி தூக்கி எறிஞ்சிடுறேன். அடபோச்சே தலைவர் வந்து ஒரு மணியன், அதே மாதிரி பார்த்துட்டீங்களா, அதே மாதிரி மணியன் ஒரு முட்டா மணியனை போட்டு ஒரு ஒரு டர்க்கி டவுல் எடுத்து கிராஸாக போட்டு பிட்டை போட்டுட்டு கீழே ஒரு தாவணி, அப்புறம் வந்து ஒரு கயறு மாதிரி தொங்க விட்டுருக்காரு சைட்டில். டான்ஸ் எல்லாம் மிகப்பெரிய அளவில் இல்லாட்டினாலும் இங்கே பாருங்க அண்ணஞ்ச அடுப்பு மாதிரி, அதாவது அதுக்கேற்ற மாதிரி தான் பண்ண முடியும். சரிங்களா? ஏன்னா பாரிட்டர்லாம் கிராமத்துக்குள்ள இல்லையா, அவன் ஏட்டா அப்படி பண்ணுற சங்கர் சங்கர் அவரெல்லாம் தூக்கி சாப்பிட்ற மாதிரி தலைவர் இருக்கு. சங்கர் ஆள் பார்க்கலாம் கொஞ்சம் நல்லா தான் இருக்காப்புல, ஒன்றும் குற்றம் முறையெல்லாம் இல்லை. ஆனால் ஏன் இப்படி பண்ணி சாப்பிட தெரியல. My life, my rules, my style, my attitude. You love me or hate me, I don't care. பார்த்தீங்களா என்ன குடும்பம்லாம் படிக்கிறாரு. வேகத்தில் வந்து ஒரு மிருகம் வர மாதிரியும் இயற்கை மலையை தூக்கி எரிஞ்சு காலை ஸ்டாண்டு போடுற மாதிரி இங்கே ஒரு போர்டு போடுறாப்புல, அது அப்படியே நெருப்பு பறக்குது. அது முடிஞ்ச உடனே கீழே தாவி வராம புலி வேற வருது. அவரு பார்க்கறதுக்கு இருக்க வரைக்கும் இந்த மாதிரி வார்த்தை எதுவும் விட்டுறக்கூடாது. மற்றபடி விட்டு இல்லை.